தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தது போல பார்க்க 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும் இந்த மட்டமான மத போதகர் தான் பாலியல் வழக்கில் சிக்கியிருக்கிறார். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான் ஜெபராஜ் என்பவர் கோவை காந்திபுரத்தில் கிங் ஜெனரேஷன் என்ற தேவாலயத்தில் மத போதகராக இருந்து வந்தார். ஜான் ஜெபராஜை தேவாலயத்தில் பார்ப்பதை விட இன்ஸ்டாகிராமில் தான் அதிகம் பார்க்க வேண்டும் என்ற அளவுக்கு சுமார் 1.25 லட்சம் ஃபாலோவர்ஸ்களை வைத்திருக்கிறார். அதாவது கிறிஸ்தவ பாடல்களை வித்தியாசமான வெர்ஷனில் பாடும் ஜான் ஜெபராஜ் சென்னை, கோவை உள்ளிட்ட பல இடங்களில் கான்சர்ட் கூட நடத்தி இருக்கிறார். என்னமோ கிறிஸ்தவ மதத்தின் தூதுவன் போல காட்டிக்கொண்ட ஜான் ஜெபராஜின் பாடல்களை கேட்கவே தனி கூட்டம் கூடும் என்ற அந்த நிலையில் கான்சர்ட் மூலமாக நல்லா பணம் சம்பாதித்து ஜெகஜோதியாக செழிப்பாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இப்படி கான்சர்ட் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து இன்னொரு தேவாலயம் கூட ஜான் ஜெபராஜ் கட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் பெயரை சொல்லி ஜான் ஜெபராஜின் கல்லா பெட்டி டொனேஷன் என்ற பெயரில் நிரம்பி வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மத போதகர் ஜான் ஜெபராஜ் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக காந்திபுரம் போலீசில் புகார் பதிவானது. மத போதகர் ஜான் ஜெபராஜின் மாமனார் 2 ஆதரவற்ற சிறுமிகளை தத்தெடுத்து வளர்த்து வந்த நிலையில் அந்த சிறுமிகளுக்கு அடிக்கடி ஜான் ஜெபராஜ் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆதரவற்ற அந்த சிறுமிகள் அனுபவித்த நரக வேதனையை வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருந்த நிலையில் வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மத போதகர் ஜான் ஜெபராஜ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல ஒரு நாள் இந்த விஷயம் ஜான் ஜெபராஜின் மனைவிக்கே தெரிய வந்திருக்கிறது. மனைவிக்கு விஷயம் தெரிந்ததிலிருந்து குடும்பத்திலும் தகராறு ஏற்படவே அந்த சிறுமிகளும் தத்தெடுத்து வளர்த்த வீட்டை விட்டே சென்றதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்த நிலையில் வேறொரு இடத்தில் படித்து வரும் அந்த சிறுமிகள் சமீபத்தில் தான் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வெளியில் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சிறுமிகளுக்கு நேர்ந்த கொடூரத்தை கேட்ட ஆசிரியை ஒருவர் குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கும் இந்த விவகாரம் தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே மனைவிக்கு தெரியாமல் தென்காசியில் இளம்பெண் ஒருவருடன் திருமணம் மீறிய கள்ள உறவிலும் இருந்த மத போதகர் ஜான் ஜெபராஜ் விவாகரத்து கேட்டு மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஏமாற்றி பணம் பறித்ததாக சொந்த மனைவியே மத போதகர் மீது பணம் மோசடி புகாரும் போலீசில் அளித்திருந்த நிலையில் தற்போது போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன் மீது போக்சோ வழக்கு பதிவானதை அடுத்து செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து கோவை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ரேணுகா தேவி தலைமையில் தனிப்படை அமைத்து மத போதகர் ஜான் ஜெபராஜை போலீஸ் தேடி வருகிறது.